வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கும் நிறைய ரெஸ்லிங் செய்திகளோ தான் வந்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. ஸோ இதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் மீண்டும் மோத போகிறாங்க. ஆனால் அது WWE இல்லை. அண்ட் ராக்கை பற்றின ஒரு அப்டேட்டு, முழுக்க இந்தியனாகவே நம்ம ட்ரூ மேக்கின்டையர் மாறிட்டார். அண்ட் ஜாக் கேபிளோடைய இன்ஜூரி அப்டேட்டை பற்றி நமக்கு ஒரு நியூஸ். வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை மலையாளத்தில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பொதுவாகவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, ரோமன் ரெயின்ஸ் எதுக்காக இப்போ WWEக்கு வரமாட்டுக்காரு? ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பணம் அதிகமாக இருக்குப்பா, அதனால் வரமாட்டுக்காரு. போன வருஷம் ஸ்டோரி ஓகே, ரோமன் ரெயின்ஸ் வந்து டைட்டில் தோத்துட்டாரு, அவர் ட்ரீட்மெண்ட் போகணும் ஓகே. இப்போ தான் அவருக்கான ட்ரீட்மெண்ட் டைமே இல்லையே. ரோமன் ரெயின்ஸ் எதுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு? பணம் அதிகமாக கேட்காரு, அவருடைய சேலரி இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ உண்மையான காரணம் வெளி வந்துருச்சு. ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம். அதாவது 7 மாதமாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம். ஸோ பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் கண்டிப்பாக தேவை. அதனால தான் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்து வந்து WWEக்கு வரலையா. 3 மாதம் ஆயிடுச்சுன்னா இப்போ 10 மாதம் ஆயிடுச்சு. அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் ரோமன் ரெயின்ஸுக்கு குழந்தை பிறந்திருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். அட்ரா சக்கர்னானா ஃபியூச்சரில் WWE அடுத்த ஒரு வாரிசு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரோமன் ரெயின்ஸுடைய முதல் வாரிசு இல்லை, 6வது வாரிசு. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரோமன் ரெயின்ஸோடைய 6வது குழந்தை. ரோமன் ரெயின்ஸுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை உண்டு. இது வந்து முன்னாடி எடுத்தது 2018. அந்த பொண்ணுக்கே பார்த்திங்கன்னா இப்போ 16 வயசு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு இப்போ பெருசாகிருச்சு. ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போ 6வது பொண்ணும் பையனும் பிறந்தாச்சு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸுக்கு 2 தடவை ட்வின்ஸ் பிறந்திருக்கிறாங்க. அதாவது முதல்ல ஒரு பொண்ணு, 2வது பிறந்தது 2 ட்வின்ஸு. ஸோ 2வது பையன் 3வது பையன். அடுத்தது மீண்டும் ட்வின்ஸு பிறந்தது. இது எப்போ பிறந்ததுன்னா கொரோனா டைமில். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து கோல்டுபர்க்கு கூட மோதும்போது லீவ் எடுத்துகிட்டு போனார்ல, அந்த டைமில் அவருக்கு வந்து கோவிட்னால பயம் அப்படிங்கிறத காட்டிலும் அவரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ தான் மூலியமாக ஒய்ஃபுக்கு பேரக்கூடாதுல்ல, ஸோ அதனால் அவர் லீவ் எடுத்தார். ஸோ அப்போ 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தது. டோட்டல் 5 ஆயிடுச்சா. இந்த தடவை சிங்கிள் தான். இப்போ டோட்டலி ரோமன் ரெயின்ஸுக்கு 6 குழந்தைகள். இதை நினச்சி நீங்கள் ஷாக் ஆகலாம். பட் ஆனால் அனோலி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே குறைஞ்சது 10 பிள்ளைங்களாச்சும் பெற்றுக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஜேக் கப் ஃபாச்சு, அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னாப்பா அவருக்கு ஒரு 30 வயசு இருக்குமா? சரி, மிஞ்சி போனால் அவருக்கு ஒரு 6 பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்க 6 பிள்ளைங்களா எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைதான். ஜேக்கபாட்டுக்கு 6+1 7 குழந்தைகள் இருக்குது. சந்தோஷப்படுற விஷயந்தான். குழந்தைகள் நிறைய இருந்ததுன்னா வீட்டில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் ஊத்துறது தான் இருக்கும். ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ நம்ம ஊரில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு குழந்தைக்கே சாப்பாடு போடுறது கஷ்டம். அதில் 5-6னா யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாட்டி தாத்தாலாம் 10 பிள்ளைங்கள்லாம் பெற்றுவாங்கன்னு. ஆனால் இந்த காலத்தில் 1 புகிறதே பெருசு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேக்கபாட்டுலாம் வசதியானவங்க தான். ஸோ அவங்க எத்தனை குழந்தைங்க வேணால் பெற்றுக்கலாம். ஜேக்கபாட்டு 7 பிள்ளைகளை பெற்றிருக்காரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் 6 பிள்ளைகளை பெற்று ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அவர் வந்து ஜேக்கபாட்டுவை வீழ்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான் சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய அடுத்த குழந்தை பிறந்துக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளை. இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இதன் காரணமாக தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து ரெஸ்லிங்கில் ஆப்சென்ட்டாக இருந்தாராம். சரி, அந்த குழந்தைய பார்த்துக்கிறது எப்படி 1 மாதம் ஆகும். அப்போ ரோமன் ரெயின்ஸ் இன்னும் 1 மாதம் வரமாட்டாரோ? சம்மர் ஸ்லாமுக்கு தான் அன்னை வருவார் போல் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு மூவி. இந்த மூவியை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற மூவியில் கமிட்டட் ஆகியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற மூவியில் அக்வாமேன் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அக்வாமேன் கூட சேர்ந்து தான் ரோமன் ரெயின்ஸும் நடிக்கிறாரு. இப்போது இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் ரோமன் ரெயின்ஸோடைய கேரக்டர் வந்து அக்குமா அப்படின்னு நம்ம சமீபத்தில் சொல்லியிருந்தோம். இந்த அக்குமா கேரக்டர்னா எப்படி, கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கே வினோதமாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ட்ரைபல் சீஃப் கேரக்டர் மாதிரி தான். ஆனால் அது ஒரு ஹீல் கேரக்டர், நம்ம தேனோஸ் மாதிரி. இப்போது என்ன அப்டேட்டு கிடச்சிதுன்னா, கோடி ரோட்ஸை இந்த மூவியில் நடிக்கணும். ஸோ கீலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் போல் இருக்குது அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் தான். அதில் கோடி ரோட்ஸை மாதிரியே ஒரு கேரக்டர் வந்தான். இப்போ நான் கோடி ரோட்ஸை காட்டுறோம்ல, பக்கத்துலேயே ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். பார்க்கறதுக்கு கோடி ரோட்ஸ் மாதிரி தானே இருக்குது. ஆனால் முடி மட்டும் ஏதோ ஒரு கூடைய பின்னமாக இருக்கும். இந்த கேரக்டருக்கு கோடி ரோட்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவி வந்து 2026
தான் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் ஷூட்டிங்கே நடக்கலை. ஸோ கேரக்டர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர், ஸோ அதாவது நல்லவன் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டருக்கு நம்ம கோடி ரோட்ஸை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்களாம். ஆக்சுவலி காய்ஸ், இந்த படத்துடைய மெயின் கேரக்டர் வந்து அக்வாமேன் தான். இவங்கெல்லாம் சைடு கேரக்டர், சின்ன சின்ன ரோலில் நடிப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட கேரக்டர். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் இவன் ஒரு அமெரிக்கன் கேரக்டர் ஆகும். ஸோ மற்றவங்களாம் வந்து ஆஸ்திரேலியன் கேரக்டர். ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் கேரக்டர். ஸோ அதனால் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸோட லுக்கு இந்த சைடு பார்க்குறீங்களா, இப்படி தான் இருக்க போகுது. கோடி ரோட்ஸோட லுக்கு லைட்டாக முடியை மட்டும் லைட்டாக வளர்த்தெடுத்து ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணால் போதும். ஸோ அந்த காமிக்ஸில் பார்க்குற மாதிரி கூட பின்ன மாதிரிலாம் மண்டை இருக்காது, லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அக்குமாகாவும் நம்ம கோடி ரோட்ஸ் ஒரு ஃபேஸ் கேரக்டரையும் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மூவி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு WWE ஃபேன்ஸ் வந்து அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க 2 பேரும் இந்த கெட்டப்பில் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரூ மேக்கின்டையர் உண்மையிலேயே நிறைய பேருக்கு நெருங்கிய நண்பன் தான். குறிப்பாக சொல்லணுன்னா ஷேமஸோடைய கல்யாணம் ஸ்காட்லாந்து நடக்கும்போது அவர் வந்து பேருந்தார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யூகேக்காரங்க இந்த மாதிரி தான். நம்ம ஊரில் சாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சாரத்தை கட்டியிருப்பாங்க, அது வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் கெட்டிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஷேமஸ் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு மட்டும் அந்த காஸ்டியூம், அதாவது அவர் எந்த காஸ்டியூம் போட்டினாரோ கல்யாண மாப்பிள்ள, அதே இதை தன் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. ட்ரூ மேக்கின்டையர், சிசாரோவாக இருக்கட்டும், ப்ரூஸேவாக இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஷேமஸோடைய கல்யாணத்தை பெருமிதமாக நடத்தி முடிச்சிருந்தாங்க. நெருங்கிய நண்பர்கள்னால் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் ட்ரூ மேக்கின்டையருக்கு நம்ம ஜெந்தர் மகால் பண்ணியிருக்காரு. ஜெந்தர் மகால் இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணார். ஸோ கல்யாணம் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்தியன் கல்ச்சரில் தான் இது நடக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ட்ரூ மேக்கின்டையருக்கு இந்தியன் கல்ச்சரில் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா ட்ரூ மேக்கின்டையரோட ஒய்ஃபுக்கும் இந்தியன் கல்ச்சரில் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம ஹீட் ஸ்லைடரு 3MBயில் ஒன்றா இருந்தாங்கல்ல அவங்க, அண்ட் மோர் பீப்புளுக்கு இந்தியன் ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அவரை மாதிரி இந்தியன் ட்ரெஸ்ஸு. ஸோ இவங்கெல்லாம் பஞ்சாப்காரங்க, நம்ம தமிழ்நாட்டில் மாதிரிலாம் வேஷ்டி சட்டையில் பஞ்சாப்காரங்க கோட் ஷர்ட் போட்டு தலையில் பார்த்திங்கன்னா அந்த பருதால் கட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரூ மேக்கின்டையருக்கு பருதால் கட்டி பஞ்சாப்காரங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அண்ட் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கும் பஞ்சாபி ட்ரெஸ்ஸை தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அவருக்கு மட்டும் இல்லை, அவரோட ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு பஞ்சாபி ட்ரெஸ்ஸு, ஸோ பஞ்சாபி கல்ச்சர். அண்ட் மார்னிங் ஃபங்க்ஷன் அந்த தாலிக்கிட்டலாம் இருக்கும்ல, அதுக்கும் எப்படி பட் ட்ரெஸ்ஸோ நம்ம பஞ்சாப்லலாம் பார்த்துருப்பீங்க, பெண்ணுங்க ட்ரெஸ் போடுவாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் ஷாரி மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த காஸ்டியூமை ட்ரூ மேக்கின்டையரோட ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்து பொட்டு கூட வச்சுருக்காங்க பாருங்களேன். முழுக்க இந்தியர்களாகவே மாறிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் அப்படியே ஒரு தாலி கொடுத்தா பொண்டாட்டிக்கு தாலி கட்டிடுவார் போல இருக்குது. ஸோ பரவாயில்லைங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி தான் இருக்கணும். எந்த கண்ட்ரியாக இருந்தா என்ன, எந்த நாடாக இருந்தா என்ன, நட்பு தானே. இப்படி ஒத்துமையாக இருக்கிறத பார்க்கும்போது நன்மை தான் இருக்குது. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு வந்து 500 ரூபா மொய் வாங்கி ஏன்ட்ட வாங்கிட்டு போனான். மொய் வைப்பான்னு பார்த்தா மச்சி சரக்கடிக்குன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வாங்கிட்டு போனான். இப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்க தான் சொல்கிறாங்க. என்னத்த சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நாம் கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிளுக்கு வந்து இன்ஜுரி இருந்தது. அவர் சர்ஜரி பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது ஜாட் கேபிளுக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சிருச்சான். நேற்றுக்கு ரா வந்தார்ல, அதில் அவருக்கு வந்து ஃபைனலி WWE வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எல் கனடா அமெரிக்காவை வேற ஒருத்தர் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா கெய்சரை தான் எல் கனடா அமெரிக்கா கேரக்டர் பண்ண வைக்க போகிறாங்க. அது அஃபிஷியலி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு ஜாட் கேபிளுக்கு இன்ஜுரிக்காக சர்ஜரி பண்ணிட்டாங்க. இதை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் எனக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அதாவது ரா முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ஜரி தான் பண்ணியிருக்காரு. சர்ஜரி முடிஞ்சிருச்சு, நான் கூடிய சீக்கிரம் வருவேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஜாட் கேபிள் சில நாட்கள் வரமாட்டார். ஸோ அதை வந்து ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதம் வரமாட்டார்னு நினைக்கிறேன். கையில் இப்போ சர்ஜரி பண்ணிக்கிறத பார்த்தா சின்ன சர்ஜரி தான் போல இருக்குது. தி ராக் வந்து எப்பப்பா வருவார், ராக் வந்து WWEக்கு எலிமினேஷன் டைமில் வந்தார், எப்போ வருவார் அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குது. ராக் வந்து TKO குரூப்ஸ்க்காக ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காராம். அதாவது WWEயில் ஒரு ஆபத்தான கட்டிடம், அந்த டைமில் ரெஸ்ல்மேனியா டிக்கெட் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக ராக் வந்து WWEக்கு வந்தார். இப்போ அந்த சூழ்நிலை இல்லையா, ஆனால் இப்போ TKO குரூப்ஸுக்காக UFC ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். UFC பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வு ஏற்படும் போது ராக்கோடைய ப்ரொமோஷன் தேவைப்பட்டதுனால தொடர்ந்து UFC இப்போ WWE சார்பாக ராக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது WWE UFC இந்த ரெண்டுமே சேர்ந்து
டிகேஓ குரூப்ஸ் கீழே இருக்குது. ஸோ அதில் தான் ராக்கு வந்து ஒரு பார்ட்னராக இருக்கார். ஸோ அதனால் ரெண்டுத்துலேயுமே லாபம் வந்து அவருக்கும் லாபம் தானே. அதனால் இப்போ யூஎஃப்சிக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டு இருக்காராம். ஸோ அதனால் யூஎஃப்சி கிட்ட இப்போதைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காராம். ஸோ வேலை பார்க்குறதுன்னு சொல்ல முடியாது, அதோடைய ப்ரொமோஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ அதனால் டபிள்யூபிள்யூக்கு இப்போ ப்ரொமோஷன் தேவையில்லை அப்படிங்கிறனால டபிள்யூபிள்யூக்கு வர மாட்டாராம். இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க.